தமிழ் புத்தாண்டு அன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு இன்பமான செய்தி காத்திருந்தது. 5 மேட்சஸ் தொடர் தோல்விக்கு அப்புறம் சிஎஸ்கே ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க. அவங்களோட 2வது வெற்றி மட்டுமே இந்த ஐபிஎல் 2025ல. பட் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கு. லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோக்கடிச்சாங்க. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இன்னொரு ஒரு மகிழ்ச்சி குறிய செய்தி என்னென்னா, சிஎஸ்கேவோட அணி தலைவர் எம்எஸ் தோனி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸோட லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க பக்கம் போச்சு. தோனி சொன்னது போல் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் ஒரே விஷயங்களை பண்ணி ஒரே ரிசல்ட்டு வரும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தம். அண்ட் ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி செஞ்சு ரிசல்ட் மாறும் அப்படின்னு நினைக்கிறது மேபி அவ்வளோ புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ சில பல சேஞ்சஸ் பண்ணாங்க. அண்ட் அந்த சேஞ்சஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. உதாரணத்துக்கு ஷேக் ரஷீதை டீமில் கொண்டு வந்தாங்க டெவான் கான்வேக்கு பதிலாக. டெவான் கான்வேவை ட்ராப் பண்ணது வெறும் கான்வே மீதான ஒரு நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எசென்ஷியலி அது டீமோட பேலன்ஸ். எப்படிப்பட்ட பேலன்ஸ்? ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினியும் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் அதற்கு பதிலாக தான் ஷேக் ரஷீத் வந்தார். அண்ட் டெவான் கான்வேயோட இடத்துல அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் ஜேமி ஓவர்டன் வந்தார். ஸோ சிஎஸ்கேவோட டீமில் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பார்க்க முடிஞ்சது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ரஷீத் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிஎஸ்கேக்கு உகுந்த ஒரு ஸ்டைல். ருத்துராஜ் கைக்வாட் மாதிரியே ரொம்ப நல்ல பேலன்ஸ், நல்ல செட்டப், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடக்கூடிய ஒரு வல்லுனர். முக்கியமாக சிஎஸ்கேவோட பல ஆண்டு காலமாக அவர் பயணிச்சிருக்காரு. ஸோ அவர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் தோனி பேசியிருந்தார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அண்ட் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டோட நீட்சி இன்றைக்கி அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ரஷீதை பற்றி ஒரு தனி வீடியோ எப்படியும் பண்ணுறதாக இருக்குது, அதையும் பாருங்கள். அண்ட் சிஎஸ்கேவோட புது ரீப்ளேஸ்மெண்ட் ருத்துராஜ் கைக்வாடுக்கு பதிலான 17 வயது மும்பை பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே, அவரை பற்றியும் பேச போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள் தொடர்ந்து கெத்திஸ் கிரியேட்டிவில். பட் கமிங் பேக் டு திஸ் கேம், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆச்சு. அண்ட் அதன் மூலமாக பவர் பிளேயில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு இது கரெக்டான ஒரு டெரிட்டரி. சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாங்க. டியூ பின்னாடி இருக்கும் அப்படின்னு அனுமானித்து தோனி லக்னோவை பேட்டிங் பண்ண இன்வைட் பண்ணார். அண்ட் லக்னோ ஒரு அண்டர் பார் டோட்டல் அப்படிங்கிறது ரிஷப் பந்தே ஒத்துக்கிட்டார். ஒரு 10-15 ரன்கள் குறைவாக தான் அடித்தோம் அப்படின்னு. ஏன்னா 167, 170 இதெல்லாம் ஒரு மிட்லிங் டோட்டல். சிஎஸ்கேக்கு ஒரு ரேஞ்சில் இருக்கிற டோட்டல். சிஎஸ்கே எங்கே ட்ரபிளில் மாட்டுறாங்க? ஒரு 185, 190 தாண்டி ஒரு டோட்டல் ஒரு அணி செலுத்தும் போது தான் சிஎஸ்கே பிரச்சனையில் தடுமாறுறாங்க. இன்றைக்கி அது நடக்கலை. அண்ட் சேஸில் பவர் பிளே ஓவர்ஸை நல்லா பயன்படுத்தினாங்க. ஷேக் ரஷீதும் சரி, ரச்சின் ரவீந்திராவும் சரி, 2 பேரும் ரொம்ப ஸ்மார்ட்டான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினாங்க. எக்ஸ்ட்ராவகண்ட்டாக அதுவும் ட்ரை பண்ணல. ஆஸ் அ ரிசல்ட் 7 to 15 ஓவர்ஸில் சிஎஸ்கே கொஞ்சம் தடுமாறினதை பார்த்தோம். ஏன்னா பிச்சு ஸ்லோ ஆச்சு. அங்கே ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படலை. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்தாச்சு. ஆல்சோ ரிஷப் பந்த் மேபி ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டார். அவர் மார்க்ரமை கொண்டு வந்தது 10வது ஓவருக்கு முன்னாடியே ரொம்ப நல்ல யுக்தி. அண்ட் அதற்கான பலனும் அவர் கிடச்சது. ஒரு விக்கெட் கிடச்சது ஸ்ட்ரைட்டாகவே. ஐ திங்க் ரச்சின் ரவீந்திராவை அவுட் ஆக்கினார். பட் எல்லா ஸ்பின்னர்ஸையும் ஒரு சேர அவர் போலிங் போட பின்னாடி தோனி வரும்போது மேட்சப்கான சரியான ஒரு ஸ்பின்னர் இல்லாமல் போயிட்டார். அண்ட் ஒரு ஓவர் இருந்தது ரவி பிஷ்ணாய். அந்த ஒரு ஓவரை பயன்படுத்தவே இல்லை ரிஷப் பந்த். ஸோ மேபி அ ட்ரிக் மிஸ்ட் நிச்சயமாக. ஏன்னா ஒரு சேர தோனி வரும்போது சீம் போலர்ஸ் போடுறது அவருக்கு ஏற்ற ஒரு டெரிட்டரி. அண்ட் அவர் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கை கொடுத்துச்சு. 2-3 ஸ்ட்ரீக்கி பவுண்ட்ரிஸ் ஃபைனாக போனதை பார்த்தோம். ஆஃப் சைடில் ஷார்ட் தேர்ட் மேன் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கேட்ச் தவற விட்டார் ரவி பிஷ்ணாய் அவேஷ் கானோட போலிங்கில், இன்ஃபேக்ட் ஷார்துல் டாக்கூரோட போலிங்கில். ஸோ இந்த மாதிரி சில பல விஷயங்களும் சாதகமாக போச்சு. பட் ஓவரால் டீமோட பேலன்ஸ் பெட்டர். அதுக்கு இன்னொரு காரணம், ரவீந்திர ஜடேஜா நம்பர் 4ல் ஆடினார். அண்ட் எனக்கு அந்த மூவ் ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. உங்களுக்கு இது ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்கள் கூட பேசியிருக்காது. ஜடேஜா அல்லது தோனி இருவரில் ஒருவர் கண்டிப்பாக மேலே ஆடணும். 2 பேரும் கீழே ஆடினாங்களா 2 பேரும் ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக மாட்டிக்குவாங்க. அண்ட் 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி தோனிக்கு ஐடியல் சிச்சுவேஷன் கரெக்டாக 16வது ஓவரில், அதாவது 15வது ஓவரோட லாஸ்ட் பால் அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் வந்தார் ஓவர்டனுக்கு முன்னாடி. அண்ட் அது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். சிவம் தூபே இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக ஆடினார், பதுவீசாக ஆடினார். அவர் கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுங்கிற ஒரு ரோல் ஆடினார். அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி கேமில். 170, 167, 175 இது மாதிரி ஒரு அபோவ் ஆவரேஜ் டோட்டல்ஸ் இருக்கும்போது
த ரியல் கொஸ்டின் இஸ் 190-200 போகும்போது என்ன ஆகும். பட் இந்த டீம் ஒர்க்ஸ் மச் பெட்டர் ஃப்ரம் அ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூ பிகாஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவையில்லை இந்த மாதிரி கண்டிஷன்ஸில். அண்ட் அன்ஷுல் காம்போஜ் போன மேட்ச் கேகேஆருக்கு எதிராக சிஎஸ்கேக்கு பெரிய ஏமாற்றம் அளித்திருந்தாலும் இந்த as a யூனிட் சிஎஸ்கேக்கு அன்ஷுல் காம்போஜ் ஒரு பிரைட் ஸ்பாட். அண்ட் அவர் ரொம்ப நல்ல போடுறது வந்து பவர் பிளேயில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தருது தோனிக்கு. ஏன்னா ஒரு பக்கம் கலீல் நல்லா போட்டுட்ருக்காரு, அன்ஷுல் காம்போஜும் அஸ் அ சீமர் இந்தியன் சீமர் நல்லா போடும்போது ஒருவேளை இந்த ரெண்டு பேருமே ஒரு ஆஃப் டே இருந்ததுன்னா கூட ஜேமி ஓவர்டன் மாதிரி ஒரு சீமர் இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஓவர் ஃபில் பண்ணலாம். வேர்ஸ்ட் கேஸ் நூர் அகமது இருக்கவே இருக்காது. அண்ட் நூர் அகமதோடு இன்றைக்கி ஜடேஜாவோட போலிங்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அன்ஷுல் காம்போஜ் மாதிரி ஒருத்தர் ஒரு இந்தியன் பேசர் உள்ளே வரும்போது என்ன அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நேத்தன் எல்லிஸ் ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் பவுலர் அவுட் அண்ட் அவுட் பவுலராக ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் ஜேமி ஓவர்டன் மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வரலாம். அல்லது அண்ட் வருண் ஆரன் இன்ஃபேக்ட் போஸ்ட் மேட்ச் ஷோவில் பேசும்போது சொன்னார். அண்ட் அந்த பாயிண்ட்டோட நானும் உடன்படுறேன். சாம் கரன் மாதிரி ஒரு வீரரை கொண்டு வருவதற்கான கேஸ் இருக்குது. எஸ்பெஷலி சென்னை போன்ற சர்ஃபேஸஸில் வேறு அவரோட கட்டர்ஸ் கண்டிப்பாக உதவிக்கு இருக்கும். அண்ட் அவரும் கொஞ்சம் மேலே வந்து ஆடவும் முடியும். அவர் கீழியும் அவரை ஒரு ஃபினிஷராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனாக பயன்படுத்த முடியும். பட் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் ராகுல் திரிபாட்டியோட ஃபார்ம். எக்ஸலண்ட் கேட்ச் ஒன்று எனக்கு பிடிச்சாரு. பட் ஆஸ் பேட்டர் அவர் இன்னும் பெருசாக திறன் கொண்டு செயல்படலை. ஸோ அது நிச்சயமாக வருத்தம் அளிக்கும். மேபி ஆண்ட்ரே சித்தார்த் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம், அல்லது ஆயுஷ் மாத்ரேவை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு இஃப் தே வாண்ட் டு டூ அவே வித் திரிபாட்டி லேட்டர் ஹாஃப் ஆஃப் த சீசனில். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தோனியோட பர்ஃபார்மன்ஸ். இது தோனி டெரிட்டரி. அந்த 16 to 20 ஓவர்ஸில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா 220க்கு மேலே இருக்குது. ஏன்னா சீம் பவுலர்ஸ் போட்டால் பிரித்து எடுத்துருவார், டவுட்டே வேண்டாம். அவரோட பெரிய அக்கிலீஸ் ஹீல், பெரிய ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ். அதனால தான் கேகேஆர் போன்ற அணிகள், நம்ம இதுக்கு முன்னாடி பஞ்சாப், நிறைய அணிகள் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ரொம்ப ரொம்ப லாவகமாக கையாண்டாங்க. தோனி வரும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர் உடனே ஆப்ரேஷனில் இருப்பார். ஏன்னா தோனியோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் அவர் ஸ்ட்ரைக் ரேட்டும் குறைவாக, அவர் அவுட் ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். ஸோ அங்கே இன்றைக்கி ரிஷப் பந்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் கொஞ்சம் சோட போனாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வில் டேக் திஸ். அண்ட் இந்த வெற்றி தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்கிற அணிகளுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு அளித்ததை பார்த்துருக்கோம். இந்த கடைசி 3 நாட்களில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும், பஞ்சாப்க்கு எதிராக, அதுக்கப்புறம் மும்பையோட மிராக்குலஸ் வெற்றி டெல்லிக்கு எதிராக, இன்று சென்னை. ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க கெட்ஸ் கிரியேட்டிவில் நிறைய வீடியோஸ். அண்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட்ஸ் கிரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.